ஹாய் மக்களே! எப்பவும் போல காலையில வேகமா எந்திரிச்சிட்டேன். பட் ஆனா ஜில்லும் ஆலியாவும் எந்திரிக்கவே இல்ல. அன்ப அப்படியே ஜில்லுட்ட குடுத்துட்டு, முத்தத்த எல்லாத்தையுமே தொளிச்சு போட்டேன். தொளிச்சு போட்டு லைட்டா ப்ரீ ஒர்க் அவுட் மட்டும் குடிச்சுட்டு நேரா ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேக் ஒர்க் அவுட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்ப தான் ரீசென்ட்டா நாங்க கன்சிஸ்டன்ஸியா ஜிம்முக்கு வந்துகிட்டு இருக்கோம். நீங்க பார்க்குற எல்லா வேரியன்ட்லயும் 3 செட் போட்டு கொள்ளுன்னு கொன்னாச்சு. எல்லாம் முடிஞ்சு ஜிம்லேருந்து கிளம்பும்போது மணி 9 ஆயிருச்சு. போற வழியில அப்படியே தாத்தாக்கு சாப்பாடு வாங்கிட்டு, எனக்கு புரோட்டீனுக்கு சிக்கனும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா அன்பும் ஆலியாவும் காலையில டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஜில்லு காலையில சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிருந்தாங்க. அப்படியே வாங்கிட்டு வந்த சிக்கன அவங்கட்ட குடுத்துட்டு நேரா நானும் குளிக்க கிளம்பிட்டேன். குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது மணி 10 ஆயிருச்சு. ஜில்லு பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டை தோசையும் நான் வாங்கிட்டு வந்த சிக்கனையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. சரி அது ரெடி ஆகட்டும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அன்பு கூட விளையாண்டுக்கு இருந்தேன். ஆனா அவனோட கண்ணு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிவி மேல தான் இருந்தது. காலையில எனக்கு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா முட்டை தோசையும் மொச்ச குழம்பும் காம்பினேஷன் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா டேஸ்ட் நல்லாவே இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதும் அப்படியே என்னோட எடிட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 12:54 எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா Flipkartல நான் ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை தான் வாங்குறதுக்காண்டி என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அப்படி நான் என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ச் செட்டு தான் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரே பாக்ஸ்ல செட்டா 10 வாட்ச் இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த வாட்ச் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹை பட்ஜெட்ல நம்மளால வாங்க முடியாது. அதனால நான் லோ பட்ஜெட்ல 10 வாட்ச் மொத்தமா வாங்கியிருக்கேன். வாரத்துக்கே மொத்தம் 7 நாள் தான். இதுல டெய்லி ஒண்ணு போட்டா கூட அப்பயும் 3 வாட்ச் மிச்சம் இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. நான் வாங்கியிருக்கேன். அதனால உங்கள்ட்ட சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு இது வேணும்னு நினைச்சீங்கன்னா, வீடியோவுக்கு மேலேயே அதோட லிங்க் குடுக்கேன். வேணும்ன்றவங்க வாங்கிக்கோங்க. அதை அப்படியே ஓரமா வச்சுட்டு சாப்பிடுறதுக்கு வந்துட்டேன். சாப்பாடும் சிக்கன் குழம்பும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபேமிலியா எல்லாருமே ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நாளைக்கு எங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டே. அதுக்கு ப்ரிப்பரேஷனுக்காண்டி தான் இன்னைக்கு நாங்க வெளியே கிளம்புறோம். போற வழியில தாத்தாக்கு அப்படியே மத்தியான சாப்பாடு கொடுத்துட்டு நேரா சுப்ரீம் போயிட்டோம். ஆக்சுவலி சுப்ரீம் எதுக்காண்டி போனோம்னா 2 விஷயத்துக்காண்டி போனோம். ஒன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரீசனுக்காண்டி, 2வது ஜில்லுவோட அந்த பொன் முடிகளை கொடுக்கறதுக்காண்டி. இது வேற ஒண்ணு இல்லைங்க. இந்த பால் வாங்கும்போது கடைக்கு போகும்போது சில்லறை எல்லாம் வரும்ல, அது எல்லாத்தையுமே தனித்தனியா சேர்த்து வச்சிருக்காங்க. ஜில்லுவை நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த சில்லறை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது மொத்தமா ஒரு 600 ரூபாய் கிட்ட வந்துச்சு. அதை அப்படியே நோட்டா வாங்கிட்டு நேரா ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். அப்படி எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம டவுன்ல இருக்க இனியாஸ்க்கு தான் வந்திருந்தோம். எதுக்காண்டினா நாளைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வேற ஒண்ணு இல்லைங்க, அன்போட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அதனால அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லி தான் நாங்க கடைக்கு வந்திருந்தோம். ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ளேயுமே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன், எதை எடுக்கன்னு எங்களுக்கும் தெரியல. ஒரு வழியா அப்படி இப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு நேரா பில் போட வாங்கிட்டோம். பில் போட்டு ட்ரெஸ்ஸையும் வாங்கியாச்சு. ஜில்லுவோட ஆசை என்னன்னா எனக்கு அன்புக்கும் ஒன்று போல எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு நேரா நாங்க சூப்பர் ஷாப் போயிட்டோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ட்ரெஸ் எடுக்கக்காண்டி நிறைய கன்ஃபியூஷன், இதை எடுக்கவா அதை எடுக்கவான்னு தெரியாம ஃபைனலா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு நேரா அங்க இருந்து கிளம்பிட்டோம். இதை முடிக்கிறதுக்கே டைம் 4:15 ஆகி போச்சு. வர்ற வழியில ஒரு இடத்துல செப்பல் கடை போட்டிருந்தாங்க. ஆலியாவுக்கு செப்பல் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நேரா அந்த கடைக்கு போயிட்டோம். அப்படியே ஆலியாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செப்பலும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது மணி 4:45 ஆகி போச்சு. அப்புறம் அப்படியே முக்கியமான வேலையா இன்னைக்கு போடுறதுக்கு வீடியோஸ் எடுக்க வேண்டியிருந்தது. அதை எல்லாத்தையுமே அப்படியே எடுத்தோம். ஸோ நேற்று அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு தான் இந்த vlog நான் போட்டிருப்பேன். அப்படி ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கலன்னா டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க.